இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, கரூர் மாவட்டத்தில் எத்தனை சட்டமன்ற தொகுதி இருக்குது, எந்த கட்சி போட்டிக்கிட்டு வெற்றி பெற்றாங்க, யார் போட்டிக்கிட்டாங்க, எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க, எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கினாங்க, எத்தனை சதவீதம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க, எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க, எல்லாவற்றையும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கரூர் மாவட்டத்தில் மொத்தம் 4 சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கியது தான் கரூர் மாவட்டம். முதலாவது பார்க்கணுன்னா அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி. அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 2021 இளங்கோ அவங்க போட்டியிட்டு 93,369 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 52.98% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். 2வது இடத்துல பாஜக அண்ணாமலை அவர்கள் போட்டியிட்டு 68,553 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 38.90% ஓட்டு வாங்கி பாஜக 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். 3வது இடத்துல நாம் தமிழர் கட்சி 7,188 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 4.8% ஓட்டு வாங்கி நாம் தமிழர் கட்சி 3வது இடத்துல இருக்காங்க. 4வது இடத்துல பார்க்கணுன்னா மக்கள் நீதி மையம் 1,382 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 0.78% ஓட்டு வாங்கி 4வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம் மக்கள் நீதி மையம். வெற்றி வாக்கு வித்தியாசம் பார்க்கணுன்னா 24,816 ஓட்டு, 14.8% ஓட்டு வித்தியாசத்தில் பாஜக விட திமுக அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க. பதிவான வாக்குகள்னு எடுத்துக்கிட்டோம்னா 1,76,245 ஓட்டு பதிவாயிருக்கு. 82.38% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். பதிவு செய்த வாக்காளர்கள் ஓட்டு போட தகுதியான வாக்காளர்கள் 2021 சட்டமன்ற தேதியில் எடுத்துக்கிட்டோம்னா 2,13,946 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 1,76,245 பேர் மட்டும் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்த எல்லாமே அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் 2021 திமுக வெற்றி பெற்றிருக்கிறது இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது கரூர் சட்டமன்ற தொகுதி. கரூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. செந்தில் பாலாஜி அவங்க போட்டிட்டு 1,01,757 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 49.31% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 2வது இடத்துல அதிமுக எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் போட்டிட்டு 89,309 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 43.28% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். 3வது இடத்துல எடுத்துக்கிட்டோம்னா நாம் தமிழர் கட்சி ஆர் கருப்பையா அவர்கள் போட்டிட்டு 7,316 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 3.55% ஓட்டு வாங்கி 3வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம் நாம் தமிழர் கட்சி. 4வது இடத்துல எடுத்துக்கிட்டோம்னா மக்கள் நீதி மையம் மோகன்ராஜ் அவர்கள் போட்டிட்டு 4,154 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 2.1% ஓட்டு வாங்கி 4வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். வெற்றி வாக்கு வித்தியாசம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பார்த்த எல்லாமே கூட்டணி கட்சியோடு வாங்கி ஓட்டு தான். நாம் தமிழர் கட்சி மட்டும் தனிச்சின்ன அவங்களுடைய கட்சிக்காக வாங்கி ஓட்டு. வெற்றி வாக்கு வித்தியாசம் பார்க்கணுன்னா 12,448 ஓட்டு, 6.3% ஓட்டு வித்தியாசத்தில் அதிமுக திமுக அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க. பதிவான வாக்குகள் எடுத்துக்கிட்டோம்னா 2021 அந்த சட்டமன்ற தொகுதியில் 2,06,342 ஓட்டு பதிவாயிருக்கு. 84.13% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். பதிவு செய்த வாக்காளர்கள் ஓட்டு போட தகுதியான வாக்காளர்கள் 2021 அந்த சட்டமன்ற தொகுதியில் 2,45,285 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 2,06,349 பேர் மட்டும் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்த எல்லாமே கரூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக 2021 வெற்றி பெற்றிருக்கிறது இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதி. கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 2021 சிவகாம சுந்தரி அவங்க போட்டிட்டு 96,540 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 53.72% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 2வது இடத்துல பார்த்துக்கிட்டோம்னா அதிமுக முத்துக்குமார் அவர்கள் போட்டிட்டு 64,915 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 36.12% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்க பார்க்குறோம் அதிமுக. 3வது இடத்துல எடுத்துக்கிட்டோம்னா நாம் தமிழர் கட்சி ஆர் இலக்கியா அவங்க போட்டிட்டு 9,706 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 5.40% ஓட்டு வாங்கி நாம் தமிழர் கட்சி 3வது இடத்துல இருக்காங்க. 4வது இடத்துல எடுத்துக்கிட்டோம்னா தேமுதிக எம் கதிர்வேல் அவர்கள் போட்டிட்டு 1,946 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 1.8% ஓட்டு வாங்கி தேமுதிக 4வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். வெற்றி வாக்கு வித்தியாசம் எடுத்துக்கிட்டோம்னா 31,625 ஓட்டு, 17.60% ஓட்டு வித்தியாசத்தில் அதிமுகவோட திமுக அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க. 2021 இந்த சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் எடுத்துக்கிட்டோம்னா 1,79,725 ஓட்டு பதிவாயிருக்கு. 84.40% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். பதிவு செய்த வாக்காளர்கள் ஓட்டு போட தகுதியான வாக்காளர்கள் 2,12,937 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 1,79,725 பேர் மட்டும் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம இந்த வீடியோவில் பார்த்த எல்லாமே கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்க இந்த வீடியோவில் பார்க்குறோம்.
அடுத்து நம்ம பார்க்க இருப்பது குளித்தலை சட்டமன்ற தொகுதி. குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. ஆர் மாணிக்கம் அவர்கள் போட்டிட்டு 1,829 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 51.37% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டிட்டது யாருன்னா அதிமுக. என்ஆர் சந்திரசேகர் அவர்கள் போட்டிட்டு 77,289 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 39.38% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம் அதிமுக. 3வது இடத்துல எடுத்துக்கிட்டோம்னா நாம் தமிழர் கட்சி சீனி பிரகாஷ் அவர்கள் போட்டிக்கிட்டு 11,511 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 5.87% ஓட்டு வாங்கி நாம் தமிழர் கட்சி 3வது இடத்துல இருக்காங்க. 4வது இடத்துல பார்த்தீங்கன்னா நோட்டாவுக்கு பதிவு செய்தவங்க 1,191 பேரும் நோட்டாவுக்கு பதிவு செய்திருக்காங்க, ஓட்டு போட்டிருக்காங்க. 0.61% ஓட்டு நோட்டாவுக்கு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். நம்ம பார்த்த எல்லாமே கூட்டணி கட்சியோடு சேர்ந்து வாங்கிய ஓட்டு தான். நாம் தமிழர் கட்சி மட்டும் தனிச்சின்ன அவங்களுடைய கட்சிக்காக வாங்கிய ஓட்டை பார்க்குறோம். 2021 வெற்றி வாக்கு வித்தியாசம் பார்க்கணும். அந்த சட்டமன்ற தொகுதியில் 23,540 ஓட்டு, 11.99% ஓட்டு வித்தியாசத்தில் அதிமுக திமுக அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க. 2021 இந்த சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் எடுத்துக்கிட்டோம்னா 1,96,265 ஓட்டு பதிவாயிருக்கு. 86.43% ஓட்டு பதிவாயிருக்குது பார்க்குறோம். அதே நேரம் ஓட்டு போட தகுதியான வாக்காளர்கள் 2,27,068 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 1,96,265 பேர் மட்டும் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் 86% ஓட்டு இந்த சட்டமன்ற தொகுதியில் 2021 பதிவாயிருக்கிறது பெரிய காரியம். பார்த்த எல்லாமே குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். நம்ம இந்த வீடியோ முழுதும் என்ன பார்த்தோன்னா கரூர் மாவட்டத்தில் எல்லா சட்டமன்ற தொகுதியும் 4 சட்டமன்ற தொகுதியும் நம்ம முழுவதும் தேர்தலுடைய 2021 நடந்ததை ஃபுல்லாக பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த தரவுகளில் இருந்தால் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் தமிழக வெற்றி கழகம் மற்றவங்களுடைய கட்சி ஓட்டு பூரா அவங்களுக்கு போகுது. யார் கட்சி ஓட்டை அதிகமாக கைப்பற்ற போகிறாங்கன்னு நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியினுடைய டேட்டா தரவுகளில் இருந்தால் அவங்க ஓட்டை கைப்பற்ற இருக்காங்க. புதிய வாக்காளர் ஓட்டும் அவங்களுக்கு எப்படி உள்ளதுன்னு பார்க்க இருக்கிறோம். 2026 தேர்தல் முடிஞ்ச பிறகு இதனுடைய சட்டமன்ற தேர்தலுடைய தரவுகளை நம்ம தெளிவாக நம்ம வீடியோ பார்ப்போம். ஜனநாயகம் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.